பொன்வில்சன் எப்படி பார்க்கலாம் இந்த விவகாரங்கள்? நிறைய கருத்துக்கள் முன்வைக்கப்படுது. ஐயா திருமா அவர்கள் பேச்சை முக்கியத்துவம் படுத்தி தான் நம்ம முழுக்க இது விவாதம் போயிட்டுருக்குது. இப்போ ஒவ்வொரு நாளும் ஐயா திருமா ஒவ்வொரு விஷயம் பேசுகிறார். அதனோட அடிப்படை என்னன்றது நம்மளால் ஒவ்வொரு நாளும் புரிஞ்சிக்க முடியல. ஏன்னா ஒவ்வொரு நாள் அவருடைய பேச்சும் விவாத பொருளாக தான் ஆகுது. ஒரு நேரம் என்ன சொல்கிறாரு, நாங்கள் யார் கூடனாலும் கூட்டணி வைப்போம், அது எங்களுடைய தனிப்பட்ட உரிமை, இதை கேட்குறதுக்கு யாருக்கு உரிமை இருக்குது. ஆனால் மற்ற கட்சிகள் யார் கூட கூட்டணி வைப்பாங்கன்னு இவர் பேசுகிறார். வைக்க வேண்டிய வாய்ப்பு வரும் அப்படின்னு பேசுகிறார். அடுத்தது அரசியல்லையே ஒரு விஷயம் என்னென்னா, கடந்த காலங்களில் இவர் எங்களை கூப்பிட்டாங்க, அவர் எங்களை கூப்பிட்டாங்க, இவர் எனக்கு துணை முதலமைச்சர், இது ஒரு பலவீனத்தை தான் வெளிப்படுத்தும். எந்த ஒரு கட்சியும் அவசியம் இல்லாமல் தேவையில்லாமல் எங்களை கடந்த காலங்களில் இவங்க கூப்பிட்டாங்க அவங்க கூப்பிட்டாங்கன்னு சொல்ல வேண்டிய அவசியமே கிடையாது. அது நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவு நீங்கள் எடுக்கிறீங்க. நீங்கள் திமுக இருந்ததுக்கு நியாயம் கற்பிக்கணும்னா அது கொள்கை ரீதியாக சொல்லலாம். ஆனால் இவங்க கூப்பிட்டாங்க அவங்க கூப்பிட்டாங்கன்னு அவசியம் கிடையாது. அதே நேரத்தில் இன்றைக்கி தாவேக்காவை நீங்கள் ஆதரிக்கிறீங்கன்னா கூட அதற்குரிய அவசியத்தை மட்டும் சொல்லலாம். ஆனால் இவங்க கூப்பிட்டாங்க அவங்க கூப்பிட்டாங்கன்னு சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது. இது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் நாங்கள் நட்போடு தான் இருக்கிறோன்றார். நட்புன்றது அரசியலுக்கு அப்பாற்பட்டு ஒரு கட்சியோடையோ எல்லா கட்சியோடையும் நட்போடு இருக்கலாம், அதுதானே. அப்போ இன்றைக்கி திமுகவோட நட்போடு இருக்கிறோன்னா அதிமுக கூடயும் நட்போடு தான் இருக்காரா? அமித்ஷா வாழ்த்து சொன்னார், பிஜேபி கூடயும் நட்போடு தான் இருக்காரா? எல்லா கட்சி கூட நட்போடு தான் இருக்கும். நீங்கள் விடுதலை சிறுத்தைகள் அந்த இலக்கணத்தில் பார்த்தா பிஜேபியோடு நாங்கள் நட்போடு தான் இருக்கிறோம்னு சொல்லிடலாமே, தவறு கிடையாது. திமுக கூட நாங்கள் நட்போடு இருக்கிறோம், அதனால எங்களை விமர்சிக்கிறாங்கன்னு சொல்றாருல, கூட சேர்த்து சொல்லிட்டா முடிஞ்சு. அதிமுக கூட நாங்கள் நட்போடு தான் இருக்கிறோம், பிஜேபி கூட நாங்கள் நட்போடு தான் இருக்கிறோன்ட்டா யாரும் ஒன்றும் கேட்க மாட்டாங்கல்ல, தவறு கிடையாது. எல்லார்கிட்டையும் நட்போடு. அப்போ நீங்கள் திமுக கூட கடந்த காலத்தில் கூட்டணியில் இருந்தீங்க, இப்போ நட்போடு தான் இருக்கிறோம் திமுக மட்டும் சொல்லும்போது தான் அந்த கேள்வி வருது. நீங்கள் எல்லாரும் கூடயும் நட்போடு இருக்கிறோம் ஆனால் கூட்டணி கிடையாது அப்படின்னு சொன்னீங்கன்னா ரைட்டு, அது ஒரு விஷயம். ரெண்டாவது விஷயம், அவர் சொல்கிறதுல ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா அந்த ஃபார்முலாவும் கரெக்டாக தான் இருக்கும். என்னென்னா, இன்றைக்கி ஆட்சியில் பங்கு வைக்கிறதாலேயே அந்த கூட்டணியில் இருக்கிறோன்றது கிடையாது. அவர் சொல்கிறது அதுதான். அதாவது அப்படி எடுத்துக்காதீங்க. அதாவது ஒரு கூட்டணின்றது தேர்தல் நேரத்தில் உருவாகுது தான். மற்ற நேரத்தில் அந்த ஆட்சியை தக்க வைக்கிறதுக்காக நான் ஆதரிக்கிறோம், அந்த ஆதரிக்கிறதுக்காக அமைச்சரவையில் இடம் பெறுறோம். என்றைக்கு எங்களுக்கு பிடிக்கலையோ நாங்கள் வெளியே வந்துடுவோம். அதனால் கூட்டணியில் ஆட்சியில் இருக்கிறதால கூட்டணியில் இருக்கிறோம், வெளியே இந்த கம்யூனிஸ்ட் ஆதரிச்சா கூட்டணியில் கிடையாது, இந்த இலக்கணம்லாம் கிடையாது. ரெண்டும் ஒன்று தான். கம்யூனிஸ்ட் வெளியே இருந்து ஆதரித்தாலும் ஒன்று தான், இவங்க கூட்டணியில் அமைச்சரவை ஒரே ஸ்டாண்டு தான். அதில் ஒன்றும் நீங்கள் வெக்காபுலரியாக பிரிச்சுலாம் பார்க்க முடியாது. பிடிக்கலன்னா கம்யூனிஸ்டும் வெளியே வந்துடும், பிடிக்கலன்னா விசிகவும் வெளியே வந்துடும். இதுதான் இலக்கணம். அவர் சொல்கிறது அது விஷயத்தில் கரெக்ட் தான். ஆனால் சில பேர் இந்த மாணிக்கம் தாக்கூர் பண்ணலாம், கூட்டணியில் இருக்கிறதாலே அந்த சொல் விளையாட்டெல்லாம் வேண்டாம், அதை டிவியில் தான் திரும்ப காட்டணும் அப்படின்லாம் சொல்கிறதெல்லாம் ரொம்ப மோசமான வார்த்தைகள். ஏன்னா அவர் சொல்கிறதுல அதில் தெளிவாக சொல்கிறாரு. அது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் நீங்கள் திமுக பிஜேபி கூட கூட்டணி வைக்குமா, அது வைக்கிறதோ வைக்கலையோ காலத்தின் சூழ்நிலை ஒன்று. ரெண்டாவது விஷயம், இன்றைக்கி நம்ம அனிதா ராதாகிருஷ்ணன் பேசுனதை வச்சு தான் ஆரம்ப புள்ளியாக இருந்துச்சு. அப்புறம் ராஜேந்திர பாலாஜி பேசுன்னு சொல்லலாம். அனிதா ராதாகிருஷ்ணன் பேசுனது என்னென்னா, ஒரு அரசியல் கட்சி திமுக இன்றைக்கி பிஜேபி கூட கூட்டணி வைக்க வேண்டிய அவசியம் என்ன சார்? இப்போ அதை சொல்லுங்கள். தேர்தல் வரப்போகிறது 2029, 3 வருஷம் இருக்குது. தேர்தல் கூட்டணி தான், கொள்கை கூட்டணின்னு பெருசாக கிடையாது. தேர்தல் கூட்டணி நீங்கள் 2029 ஜனவரியில் இந்த கேள்வியை கேட்டிங்கன்னா ஐயா திரும்ப இந்த வார்த்தையை சொன்னார்னா ரைட்டு. இப்போதான் சட்டமன்றத்தில் நிறைய மசோதாக்கள் நிலுவையில் இருக்கு, அதற்கெல்லாம் தேவை ஏற்படுமோ என்னமோ சார். மசோதாக்களை கவனத்தில் வைக்க மாட்டேன். நான் என்ன சொல்கிறேன், மசோதாக்களை இஷ்யூ பேஸ்டில் நீங்கள் ஆதரிக்கலாம். இன்றைக்கி தாவேக்கா கொண்டு வருது. இப்போ நீங்கள் எடுத்துக்கோங்க, தாவேக்கா தீர்மானம் கொண்டு வராங்க, காவிரி பிரச்சனைக்காக தீர்மானம். எல்லோரும் தாவேக்கா ஆதரிச்சிட்டாங்களா? அப்போ எல்லாம் கூட்டணியில் இருக்காங்களா? இஷ்யூ பேஸ்டில் யார் வேணாலும் எது வேணாலும் ஆதரிக்கலாம் சார். அந்த இப்போ திமுக கேட்குற வேண்டுகோள், அதிமுக கேட்குற வேண்டுகோள், ஒரு தொகுதி கூட குறையாது சதவீதத்தின் அடிப்படையில் தமிழ்நாட்டுக்கு அப்படின்னு உறுதி கொடுத்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, ஏற்றுக்க மாட்டாங்கன்னு என்ன நிச்சயம்? நாளைக்கு தாவேக்காவே அதை ஆதரிக்காதுன்னு என்ன நிச்சயம்? இன்றைக்கி தாவேக்காக்கு இருக்கிற சிக்கலே வந்தே மாதிரம் ஆதரிக்கிறாங்களா எதிர்க்கிறாங்களா? அந்த பாடலை சொல்லுங்கள். சிறுபான்மை மக்களுக்கு அந்த பாடலில் இருக்கிற அந்த வரிகள் வராது. காங்கிரஸ் ஏற்கனவே அந்த வரிகளை நீக்கினாங்க, அதற்கு பிறகு எதிர்ப்பு தெரிவித்தாங்க. மற்றபடி இப்போ அந்த 6 ஸ்டான்ஸாகவும் கொண்டு அதை பாடணும்னு கொண்டு வராங்க.
இப்போ அதை தாவேக்கா எதிர்க்குதா சேர்க்குதா? அதே மாதிரி சரி, 29 தான் தேர்தல்னு திருமாவளவன் அறியாதவரா? அப்போ இந்த விமர்சனங்களை நீங்க குறிப்பிடக்கூடிய ஒவ்வொரு நாளும் அது சார்ந்த விமர்சனங்கள் அப்படிதான் பார்க்கணும். ஏன்னா ஒன்றுக்கு ஒன்று தொடர்பு இல்லாமலாம் சொல்ல, ஏறக்குறைய ஒரு புள்ளிகள் நெருக்கமாக தான் இருக்கு அவருக்கு. அதுக்கு முன்னாடியே ஒன்று சொல்லிட்டாரு. இது என்ன, இது எதற்காகன்ற ஒரு கேள்வி எழுவது திமுகவை எல்லா பக்கமும் அவர் சேர்த்து விடுறாரு. திமுக தாவேக்கா இந்தியா கூட்டணியில் ஒன்றா இருக்கணும்னார்ல, அதுதான் கேட்குறேன். அதுதான் கேட்குறேன். அது 2029 கேட்குறேன். ஆமா, நீங்க திமுக தாவேக்கா ஒன்னா இருக்கணும்னு அவருடைய எண்ணத்தை சொல்றாரு. ஆனா தமிழ்நாட்டு அரசியல்ல ஒண்ணா இருக்கணும்னு சொல்றாரா? என்ன ஸ்டேட்மெண்ட் இது? தலைவர் சொன்ன நோக்கத்துக்கு எதிராக அவர் அப்படி சொல்ல. இல்ல அவர் சொல்ல வர இன்டென்ஷன் இல்ல. தமிழ்நாடு இந்தியாக்குள்ள இருக்குது, எங்க இதுனா கேரளா மாதிரி நினைச்சிட்டாரா, வெஸ்ட் பெங்கால் மாதிரி நினைச்சிட்டாரா? இல்லங்க, ஸ்டேட்ல ஒரு அதாவது பாஜக எதிர்ப்புல ரெட்டை வேடம் போடணும் திமுகன்றாரு. திமுக அப்ப கம்யூனிஸ்ட் இரட்டை வேடம் போடுறாங்க கேரளாவுல. அந்த மாதிரி ரெட்டை வேடம் காங்கிரஸ் இரட்டை வேடம் போடுறாங்க கேரளாவுல. நீ என்ன சொல்லணும்? தமிழ்நாட்டுல ரெட்டை வேடம் போட்ட ஒரு கட்சி காமிங்க. நான் என்ன சொல்றேன்னா, பாஜக எதிர்ப்பு அரசியல்ல வரல. நான் பேசுறேன் இந்த மாதிரி பேசினா அப்புறம் நம்ம அடுத்த ரவுண்ட் பேசுவோம். வில்சன் ப்ளீஸ். என்ன இப்போ தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் தேசிய அளவுல ஒரு கூட்டணி, மாநில அளவுல ஒரு கூட்டணி, ஒரு கட்சி காமிங்க சார். ஏதோ ஒரு கட்சி காமிங்க. கடந்த காலத்து 30-40 வருஷத்துக்கு காமிங்க. இல்ல அப்புறம் அப்ப நீங்க புது ஃபார்முலா எடுத்து வரீங்கன்னா என்னது? தமிழ்நாட்டுல தீய சக்தின்னு தாவேக்கா சொல்லிடும், இவர்களை ஒழிக்கணும்னு சொல்லிடும். ஆனா தேசிய அளவுல தாவேக்கா கூட இருக்கணுமா? இது எப்படி இருக்கும்? இவ்வளவு நாள் சரி, அதே விடுதலை சிறுத்தைகளுக்கு இதே தான் சார் திமுகவும் செல்வப்பிரதியும் போன தேர்தலில் சொன்னாங்க. ஐயா பிஜேபியை காலி பண்ணணும், தயவு செய்து நம்ம ஒன்னா இருக்கலாம், தாவேக்காவும் இது விசிகாவும் பாட்டாளி மக்கள் கட்சி ஒன்னா இருக்கணும்னு சொன்னாங்கல்ல. அது முடியாது சொன்னீங்களா இல்லையா? பிஜேபி எதிர்ப்புல வந்து இருக்கிற இடத்துல இப்போவும் அந்த நிலைப்பாடு உறுதியா சார். ஒருவேளை பாட்டாளி மக்கள் கட்சி சேர்ந்திருந்தா தாவேக்கா ஆட்சிக்கு வராது வந்திருக்கலாம், பிஜேபி கூட நம்ம திமுக கூட வந்திருக்கலாம், இருக்கலாம்ல. பாஜக கொண்டு வந்த எல்லா பில்லையும் ஆதரிச்சவர் அன்புமணி ராமதாஸ். பிஜேபி எதிர்க்கிறது பாஜக எதிர்ப்புல அன்புமணி ராமதாஸ் தீவிரமா இருந்தாரா? என்ன பேச்சு இது? காங்கிரஸ் வரணும்னு எங்களுக்கு அவசியம் இல்ல, தாவேக்கா கூட நாங்க இருக்க மாட்டோம் திமுக சொல்லுங்க. கேள்விக்கு சேர்த்து திமுகவுக்கு உரிமை இருக்கு. ஒரே நிமிஷம் வில்சன், மோசஸ் கேள்விக்கு சேர்த்து சொல்லுங்க. மோசஸ் அதாவது பாட்டாளி மக்கள் கட்சியுடைய தலைவர் அன்புமணி அவர்கள் வந்து பாஜக எதிர்ப்புல தீவிரமா இருந்தவரா? அவர் எப்படி சேர்த்துக்க முடியும்? அவர் வந்து பிஜேபி, அதுதான் பிரச்சனையா? பிஜேபி அதுதான் இஷ்யூவா? அப்படித்தானே இங்க அலைன்ஸ் ஃபார்ம் ஆச்சு. அங்க அலைன்ஸ் எப்படி பாஜக எதிர்ப்புன்ற புள்ளியில இருந்து தானே தமிழ்நாடு வெர்சஸ் டெல்லின்ற பாலிடிக்ஸ்ல இருந்து தானே அலைன்ஸ் இங்க ஃபார்ம் ஆச்சு. அதை எப்படி நம்ம ஏத்துக்க முடியும்? அவர் பாஜக எதிர்ப்புல வந்து பார்லிமெண்ட்ல ரொம்ப தீவிரமா செயல்பட்டார் அன்புமணி ராமதாஸ். இதுக்கு பதில் சொல்றேன். அன்னைக்கு 2 பிரிவு அன்புமணியை சொல்லவே இல்லை, செல்வப்பிரதிகோ யாரும். ராமதாஸ் ஐயாவை போய் பார்த்துட்டு தைலாபுரத்துல அங்க பேச்சுவார்த்தை நடத்திட்டு அங்கிருந்து வெளியே வந்து சொன்னாரு. அப்பதான் இவங்க தலைவர் வன்னியரசு என்ன சொன்னார்னா, பாட்டாளி மக்கள் கட்சி சிறு துளியா வேற வடிவத்துல வந்தாலும் சரி நாங்க எங்க கூட்டணியில இருக்க மாட்டோம். அவங்க உள்ள ஆமாங்க, அது எங்க கட்சியோட நிலைப்பாடுங்க. அவங்க சேர்க்காதீங்க, நாங்க போய் பிரஷர் கிரியேட் பண்ணல. பிஜேபி கூட்டணி இருக்க கூடாது போன தேர்தல்ல அப்படின்னு சொல்லி தான் அவர் அதுல தான் பிரச்சனையே வந்துச்சுன்னு சொன்னாங்க. ராமதாஸ் வந்து பாஜக எதிர்ப்புல தீவிரமா செயல்பட்ட ஒரு 4 பாயிண்ட் சொல்லுங்க, நான் ஏத்துக்கிட்டு போறேன். சொல்லுங்க, ராமதாஸ் அவர்கள் வந்து பாஜக எதிர்ப்புல பாருங்க ஒரு 4 அடுக்குங்க, நான் ஏத்துக்கிட்டு போறேன். அன்னைக்கு யார் இருந்தா? அன்னைக்கு நீங்க அட்ஜஸ்ட் பண்ணீங்கல. பண்ணீங்க. அன்புமணி பாஜக எதிர்ப்புல வந்து உங்களுக்கு காம்ப்ரமைஸ் பண்ணிட்டாரு. ராமதாஸ் அவர்கள் எதிர்த்த ஒரு 4 விஷயம் சொல்றேன். உங்களுக்கு எப்படி கொள்கை இருக்குமோ அதே மாதிரி தான் திமுகவுக்கு இருக்கும். நாங்க போய் தலையிடலையாங்க, நாங்க என்ன அதுல போய் தலையிட்டோமா? தாவேக்காக்கு வர சொல்றீங்க, அப்ப இன்னைக்கு என்னன்னா அவங்க பிஜேபி பக்கம் போவாங்கன்னு சொல்றீங்க. இதுதான் சொல்றேன், இந்த மாதிரி முரண்பாடுகளான பேச்சு அதுதான் முக்கியமா வந்து இன்னைக்கு இடர்பாடா இருக்குது அப்படின்றது தான். இப்ப அனிதா ராதாகிருஷ்ணன் சொன்னதுக்கு வரேன் என்னன்னா, வெறும் அரசியல் பேச்சு தான் அது. ஆல்ரெடி சொன்னதை நீங்க கவனிச்சிருப்பீங்க. இந்த பின்னணியில் வந்து நிறைய விஷயங்கள் இருக்குது அப்படின்னு சொல்றத நீங்க அதை அப்படி பார்க்கலையா? இல்ல அதுதான் சொல்றேன் சார், அதுக்கு காலம் நிறைய இருக்குது. என்னன்னா இப்ப நான் சொல்ல வேண்டியது என்னன்னா, இப்ப அவர் சொன்னார்ல 6 மாசத்துல அமைச்சர் ஆயிடுவாருன்னு. அமைச்சர் ஆயிடுவாருன்னா இன்னைக்கே கூட்டணியில் போனாதான் அமைச்சர் ஆகும். என்ன கணக்குல அனிதா ராதாகிருஷ்ணன் சொல்றாரு? அது என்னன்னா வேற எதுவும் இல்லை சார், தொண்டர்களை உற்சாகப்படுத்துறதுக்கு சில பேச்சுகள் பேசுவாங்க. ஒரு அரசியல் ரீதியா தொண்டர்களை உற்சாகப்படுத்துறதுக்கு சில உற்சாகத்துக்கு லாஜிக்கலா இருக்கணும்ல. 2வது விஷயம், இப்போ அரசியல் ரீதியா பார்த்தீங்கன்னா அதிகாரிகள் மட்டத்தில் நிறைய இடத்துல வந்து இப்போ ஏதோ ஒரு விஷயத்துல இவர்களை ஏதாவது ஒரு விஷயத்துல போட்டு கொடுக்கறதுக்கு என்ன வரலாம். ஏன்னா சில அதிகாரிகள் இருப்பான், ஒரு 3 வருஷத்துல 4 வருஷத்துல ரிட்டையர் ஆகிற அதிகாரி இருப்பான். நம்ம ரிட்டையர் தான் ஆக போகிறோமே, நம்ம இதை போட்டு கொடுத்தலாம் அதை போட்டு கொடுத்தலான்னு கடந்த காலத்தில் அது நடந்துச்சு இது நடந்துச்சு ஏதாவது சொல்லக்கூடிய வரும். அப்போ அவர்களுக்கும் ஒரு எச்சரிக்கை, நாங்கள் இன்றைக்கும் அதிகாரத்தில் வரக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது, தேசத்திலேயே இது இருக்கலாம். அடுத்தது
அவ்வளோதான். வெறும் உற்சாகப்படுத்துகிற ஒரு பேச்சை தான் பார்க்க முடியும் இல்லையா. தாவேக்காவை வந்து எந்த நேரத்துலையும் இப்போ வந்து தொண்டர்களுக்கு உற்சாகம், வேறு தரப்பினருக்கு மிரட்டல் சொல்றீங்களே. ஆமாம், எல்லா விதத்தையும் எல்லாத்தையும் அரசியல் கட்சி அப்படி தான் எடுத்துக்கும். இப்போ 6 மாதம் தான் இந்த ஆட்சி இருக்கும், 5 மாதம் தான் இருக்கும் அப்படின்னு சொல்கிறதெல்லாம் அந்த மாதிரி விஷயம் தானே. அவ்வளோதான். அதுதான் அதிகாரிகள் மட்டத்திலேயோ ஆட்சியாளர் மட்டத்திலேயோ தொண்டர்களுக்கு உற்சாகம் கொடுக்கறதுக்கோ இல்லை எதிர்கட்சிகளுக்குள்ள ஒரு குழப்பத்தை ஏற்படுத்துறதுக்கோ எல்லா விஷயத்துலையும் வருமா இல்லையா. அந்த மாதிரி ஒரு அரசியல் பேச்சை தான் பேசுகிறேன். இன்றைக்கி அவசியம் இல்லை. என்னன்னா இன்றைக்கி திமுகவோ அதிமுகவோ பிஜேபியோ, அதிமுகவும் பிஜேபியும் கூட்டணியில் இருக்கிறாங்க. இன்றைக்கி வரைக்கும் அவங்க நாங்கள் பிரிஞ்சிட்டோன்னு என்றைக்கும் சொல்லலை. அதிமுக பிஜேபி ஒரு கூட்டணியில் இருக்குது. அதுவும் இல்லாமல் அதிமுக திமுக என்ன நினைக்கிறாங்கன்னா தாவேக்காவின் வெற்றி தற்காலிக வெற்றி தான். இது வந்து ஒரு விதமான ஒரு அட்ராக்ஷனில் கிடைச்ச வெற்றி. இதை அவங்க சஸ்டெயின் பண்ண முடியாதுன்னு இவங்க 2 பேரும் நம்புகிறாங்க. அப்படி இருக்கும்போது ஏன் சேர வேண்டிய அவசியம் என்ன இருக்குது? அந்த அவசியம் ஏற்படாது. அதே நேரத்தில் அதிமுக என்னென்னா திமுக எங்களுக்கு பிரதான எதிரி, அதுதான் களத்தில். அதே மாதிரி திமுக என்ன நினைக்குது, பிஜேபி பிரதான எதிரி, அதுதான் களத்தில். அப்படி இருக்கும்போது அதை விட பிரதான எதிரி வீழ்த்துவதற்கு வேறு வழி இல்லைன்னு சொல்கிறாங்க. இல்லை சார், அதுதான் சொல்கிறேன். ஒரு தடவை அது நடந்துருச்சு, அடுத்த தடவை எங்களால் தனியாகவே வீழ்த்த முடியும்னு திமுக இன்றைக்கும் நம்புது. அந்த களத்தில் பார்க்கலான்னு. உள்ளாட்சி தேர்தல் முடியட்டும். உள்ளாட்சி தேர்தல் முடிஞ்ச பிறகு தெரியும். உள்ளாட்சி தேர்தலே நம்ம பெரிய நம்பிக்கை கொடுக்க முடியாது. ஏன்னா மாநில அரசு நடத்துகிற தேர்தல், மாநில தேர்தல் அதிகாரி தான் இருப்பார். அப்போ அதில் எந்த அளவுக்கு நடக்கும்னு நம்ம சொல்ல முடியாது. அதில் எந்த அளவுக்கு ரிசல்ட் வருதுன்னு தெரியும். இடைத்தேர்தல் ரிசல்ட்டுகள் வந்தால் தெரியும். அதனால் அதுக்கு டைம் இருக்குது. தாவேக்காவுடைய பர்ஃபார்மன்ஸை பொறுத்து. இன்னொரு பக்கம் என்னென்னா, அந்த கூட்டணியில் இதெல்லாம் பேசுகிறாங்கனாலே தாவேக்கா இன்னைக்கு நிர்வாகம் கொலாப்ஸ் ஆகிருக்குது. எல்லா விதத்திலையும் பார்த்தீங்கன்னா அவங்க முரண்பாடுகளின் மொத்த உருவமாக இருக்கிறாங்க. எதெல்லாம் காணொளி வருதோ, எதெல்லாம் வீடியோ வருதோ, அவங்க லஞ்சம் வாங்குறாங்க, ஊழல் செய்தாங்க, முறைகேடு செய்தாங்கன்னு அதில் மட்டும் அவாய்ட் பண்ண முடியாமல் அவங்கள நீக்கிறாங்க, அவங்க மேலே நடவடிக்கை எடுக்கிறாங்க. அப்போ காணொலியில் இல்லாத எத்தனையோ இடத்துல இந்த லஞ்சம் ஊழல் புரையோடி போய் இருக்குது. இன்னைக்கு அந்த மாதிரி கண்டுபிடிச்சி எது நீக்கிறாங்க கிடையாது. அமைச்சர்கள் மத்தியில் எந்த அளவுக்கு இருக்குது. இன்னைக்கு கூட்டத்திலே உட்காந்து சொல்ல வேண்டிய சூழ்நிலை, ரீல்ஸ் போடாதீங்கன்னு. இல்லை, பெரிய எச்சரிக்கைலாம் எடுத்திருக்காரு. ஊழலில் ஈடுபட்டால் உடனே அமைச்சர் பதவி பறிக்கப்படும்லாம் சொல்லியிருக்காரு. ஆமாம், சொல்லியிருக்காரு சார். ஊழலில் ஈடுபட்டால் குற்றச்சாட்டு வந்தாலே அமைச்சர் பதவி பறிக்கப்படும் சொல்லியிருக்காரு. இப்போ குற்றச்சாட்டுகள் எந்த அளவுக்கு வந்திருக்குது. ஒருத்தர் மேலே வந்து பாலியல் குற்றச்சாட்டு 2 பேர் பண்ணாங்க, அதுக்கு ஆதரவு நிலைப்பாடில் இருந்தார்னு ஸ்ரீவைகுண்டம் எம்எல்ஏ மேலே வந்துச்சு இல்லை, அதில் என்ன நடவடிக்கை எடுக்கப்பட்டது. ஒருத்தர் வந்து மாத்திரையை நசுக்கினாருன்னு வந்துச்சு இல்லை, என்ன நடவடிக்கை எடுக்கப்பட்டது இன்றைக்கி வரைக்கும் சொல்லுங்கள். என்ன நடவடிக்கை எடுக்கப்பட்டது? இன்றைக்கி அந்த 100 கோடி இடம், பழனி தண்டாயுதபாணி கோயில் இடம் இன்றைக்கி 2 கோடிக்கு விற்கப்பட்டிருக்குது ஒருத்தருக்கு. இன்றைக்கி நீதிமன்றமும் தடை கொடுத்துச்சு, அதை ஹோல்டு பண்ணி வச்சிட்டாங்க. ஆமாம், அதில் யார் வந்து பவர் சென்டர்? ஒரு பவர் சென்டர் இல்லாமல் ஹார்ட் ஆஃப் த சிட்டியில் கோயில் பக்கத்தில் இருக்கிற, அதுவும் கோயிலுடைய பராமரிப்பில் இருக்கிற வாகன நிறுத்துமிடம், அதை நீங்கள் வேலி போட்டாலே ஆயிரக்கணக்கான அப்ஜெக்ஷன் வரும். அப்போ அந்த இடத்த வாங்கக்கூடிய அளவுக்கு பவர் சென்டர் யார்? மேல் நோக்கி போகணும்ல. இன்றைக்கி நீங்கள் ஐபிடிஎஸ் திருநாவுக்கரசை பிடிச்சா மேலே அப்படியே போயிட்டே இருக்கிறீங்களே. ஒரு நாளைக்கு 2 பேரை பிடிச்சி எங்கெங்கேயோ போயிட்டே இருக்கிறீங்களா. ஊடகவியலாளர் கூட பிடிக்கிறீங்களா. ஆனால் இதில் என்ன செய்திருக்கீங்க? எத்தனை பேர் இன்னைக்கு அதே மாதிரி இளையராஜா எம்எல்ஏ மாதிரி எத்தனை பேர் குற்றச்சாட்டு சொல்லியிருக்காங்க. தாவேக்காவும் குதிரை பேர் நடத்துதுன்னு எல்லா இடத்துலையும் சொல்லியிருக்காங்க. அம்மா மக்கள் முன்னேற்ற கழக தலைவர் டிடிவி தினகரன் சொல்லியிருக்காரு, நான் பெத்த ஒரே பிள்ளை தூக்கிட்டு போயிட்டாங்க, களவாடிட்டு போயிட்டாங்கன்னு. வீடியோ எடுத்தது யார்? காரில் உட்கார வச்சு அதை கையெழுத்து வாங்கினது யார்? இன்னைக்கு வரைக்கும் வெளியே வரலையே. இன்னைக்கு வரைக்கும் கைது நடவடிக்கை இல்லையே. இன்னைக்கு வரைக்கும் சந்தேக நடவடிக்கை இல்லையே. எதுவுமே எல்லாரையும் கைது பண்ணுங்க சார். முதலமைச்சர் மேலே இருந்தால் கூட கைது பண்ணுங்க. யார் வேணாம்னா உங்களை யாராவது நடவடிக்கை எடுக்க வேணாம்னு சொன்னாங்களா? எதிர்கட்சி தலைவர் மேல ஏன் செலக்டடா போய் எடுக்கிறீங்க? செலக்டடா போய் தெரியுங்க. அதுக்கு தெரிவிக்க பாருங்க, விசிகே எப்படி ஆதரவு தெரிவிக்கிறாங்க பாருங்க. விசிகே என்ன சொல்லணும்? ஆளுங்கட்சி தரப்புல குதிரை பேர் நடந்தால் நடவடிக்கை எடுங்கன்னு சொல்லணும். ஆமா சொன்னமே. ஆனா சொல்ல உடனே லீமா ரோஸ்க்கு போயிடுறாங்க. எப்படி பாருங்க சொன்னா சார், எங்க தலைவர் சொன்னாரு சார், முதல் குற்றம் சார். திருமாவளவன் கண்டிச்சிருக்காரு. திருமாவளவன் அதை வந்து காமராஜரை கண்டித்திருக்கிறார். வில்சன், நம்ம பேசலாம். காமராஜரை போன் டேப் பண்ணீங்களா? காமராஜரை போன் டேப் பண்ணீங்களா? நான் சொல்றேன், யார் யார்ட்ட பேசிருக்காரு பாத்தீங்களா? எடப்பாடி கவர்னர் மாளிகைக்கு சொன்னாங்க. வில்சன், நம்ம பேசலாம். கவர்னர் மாளிகை வாசல்ல போய் நின்றாருல, கவர்னர் மாளிகை வாசல்ல போய் நின்றாரு. இன்னைக்கு வரைக்கும் இந்த மோசமான அரசியலை பண்ணுகிற தாவேக்காவை ஆதரிப்பவர்கள் அத்தனையும் அடுத்த காலத்தில் மக்கள் செல்வாக்கை இழப்பார்கள். நம்ம பேசலாம். பொன் வில்சன், மக்கள் தீர்ப்பு தொடர்பாக அவங்களுடைய கருத்து. இல்லை, மக்கள் தீர்ப்பை பொறுத்த வரைக்கும் இதுதான் நான் சொன்னது. அதுதான். ஏன்னா இந்த திமுக
பிஜேபியோட கூட்டணி வைக்கலாம் அப்படின்னு நினைக்கிறவங்க ரெண்டு பார்வை தான். அது திமுக மேலே அக்கறை இருக்கிற பார்வை கிடையாது. ஒன்று தாவேகா அனுதாபிகள், விஜய் அனுதாபிகள், விஜய் ஆதரவாளர்கள். அவர்கள் நிர்வாக திறமை, நாளைக்கு இப்போ தேர்தல் வாக்குறுதிலாம் நிறையா இருக்குது, இதெல்லாம் நிறைய பிரச்சனை, இதை வந்து திசை திருப்பதுக்காக இந்த ஒரு விஷயத்தை எடுத்து சொல்லலாம். இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, அவர்களை அங்கே கோர்த்து விட்டால் இங்கே ராகுல் காந்தி இருப்பார், அந்த பக்கம் மோடி இருப்பார், அதிமுகவை தனியாக விட்டுடலாம். அதிமுக பலவீனமாயிடுச்சுன்னா அப்போது நம்ம இங்கே வந்து தாவேக்காவுக்கு கூடுதல் லாபம் எடுத்துக்கலாம், நம்மளுக்கு பிரதான எதிரியாக திமுகவும் பிஜேபியும் கொண்டு வந்துடலாம் அப்படின்ற நுட்பமான அரசியல். ஆமாம், காங்கிரஸ் ஆதரவாளர்கள் தேசிய அளவில் அந்த ஆதரவாளர்களும் இந்த எண்ணம் எடுக்கலாம். ஒன்று திமுகவை எங்கே சேர்த்து விடலாம், நம்ம கூட தாவேக்கா கூட இந்தியா கூட்டணி வரட்டும், அப்படி இல்லையா திமுக பிஜேபி கூட போயிடுச்சுன்னா ரைட் அப்படின்றது, அப்போ அதிமுக தனித்து விடப்படும் அப்படின்ற எண்ணத்தில் அப்படியும் பேசலாம். இரண்டுமே வந்து இந்த ஒப்பீனியன் போலே தெரியுது திமுகவை பலவீனப்படுத்துவது அப்படின்றது உண்மை. ஏன்னா தேர்தல் இப்போ இல்லை, தேர்தல் நேரம் வரும்பொழுது பேரறிஞர் அண்ணா ராஜாஜி கூட்டணி போல் யார் வேணாலும் யார் கூட்டணியும் கூட்டி வைக்கலாம். அண்ணன் ரவீந்திரன் சொல்கிறத நான் ஏற்றுக்கிறேன், யார் வேணாலும் யார் கூட்டணியும் கூட்டணி வைக்கலாம், அதில் தப்புறே கிடையாது. ஆனால் அது தேர்தல் அவசியப்படும் பொழுது தான், அந்த நேரத்துக்கு மட்டும் அது ஒரு உடன்பாடு தான். அதனால் 6 மாதம் இருக்கும் பொழுது தான், அது வரைக்கும் 2.5 வருஷத்துக்கு தாவேக்காவின் நல்லது செய்தால் பாராட்டணும், அல்லது செய்தால் எதிர்த்து போராட்ட களம், அதுதான் திமுகவும் அதிமுகவும் இங்கே செய்யணும், பிஜேபி இங்கே செய்யணும். நன்றி வில்சன்.